I would like to invite our dear Pastor Ravin Royer in our midst. Can come and let's all give a clap that God will just speak to us and to honor the servant of God. Amen. Praise the Lord. It's always a joy to come into the house of the Lord, as we all agree. கர்த்தருடைய வீட்டுக்குள்ளே வருவது எப்பவுமே ஒரு மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்வீர்கள். Especially if it is to offer our thanks to the Lord. முக்கியமாக நம்முடைய நன்றியை தேவனுக்கு அறிவிக்கிறதற்கு. A lot of times we pray a lot. நிறைய தடவை நம்ம நிறைய ஜெபிக்கிறோம். Prayer is essential, of course, and we have lot of needs. ஜெப தேவைதான், ஆமாம், நமக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. However, ஆனாலும் the Lord loves thanks and praise and worship. நம்முடைய தேவன் துதியையும் ஆராதனையும் பிரியப்படுகிற தேவன். ஆமென். You know, once he healed 10 lepers. ஒரு முறை அவர் 10 குஷ்டரோகிகளுக்கு சுகமளித்தார். And we know the story that only one came back. அந்த கதை நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஒரு குஷ்டரோகி தான் திரும்ப வந்தான். And he said, why, what happened to the other 9? Only a foreigner came to thank me. அங்க இயேசு கேட்டார், மற்ற 9 பேர்களுக்கு என்ன நடந்தது? இந்த வெளியில இருக்கிற ஒரு மனிதன் மட்டும்தானே வந்தான் என்று. So today I think we have made God's heart to rejoice through our praise and our thanksgiving. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நம் தேவனுடைய இதயத்தை மகிழ்ச்சி ஆக்கி இருக்கிறோம் நம்முடைய துதியினால, நம்முடைய ஆராதனையினால. Thank you, Mohit. I want to have my hands free. என்னுடைய கரங்கள் ஃப்ரீயாக இருக்க வேண்டும். We not only speak with our mouth, we speak with our expression, and of course we speak with our hands as well. நம்முடைய வாயினால மட்டுமல்ல, நம்முடைய உணர்ச்சிகள்னாலையும் நம்முடைய கரங்கள்னாலையும் நம்ம பேசுகிறோம். I feel a little bit different when I come to Scotland, which nowadays it's just once a year. நான் ஸ்காட்லாண்டுக்கு வரும்போது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு இருக்கிறது. வருஷத்துல ஒரு தடவை தான் இப்போ நான் வருகிறேன். We moved into Scotland in about 18 years ago. 18 years ago. 18 வருஷத்துக்கு முன்பாக நாங்கள் ஸ்காட்லாண்டுக்கு வந்தோம். My children were young and they were still in school. என்னுடைய பிள்ளைகள் இளமையாக இருந்தார்கள், அவர்கள் ஸ்கூல்ல இருந்தார்கள். And I was living in a village in the west of Scotland. நான் ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற ஒரு கிராமத்துல இருந்தேன், வெஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட்ல. There were only 4 South Asian families. Rest of all of them were white families. அங்கே அந்த ஏசியால இருக்கிற 4 ஃபேமிலிஸ் மட்டும்தான், குடும்பங்கள் தான் இருந்தோம். மீதி எல்லாரும் இந்த ஊரை சார்ந்தவர்கள். Punjabi, myself, and then 2 Pakistanis. ஒரு பஞ்சாபி குடும்பம், நாங்கள், அப்புறம் ஒரு 2 பாகிஸ்தானி குடும்பங்கள். So when we came there, it was a church in Ayr which actually helped us to settle down in that place. நாங்க அங்கே சென்ற பொழுது ஏர்ல இருக்கிற ஒரு சபை தான் நாங்க அந்த இடத்துல செட்டில் ஆகிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்தார்கள். They already had a house ready for us. எங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார்கள். It was a furnished house. அங்கே அதுக்கு தேவையான சாமானங்கள் எல்லாம் அங்கே இருந்தது. They gave us a free car. எங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு காரும் கொடுத்தார்கள். And the church helped us in many practical ways. அநேக காரியங்கள்ல அந்த சர்ச் எங்களுக்கு உதவி செய்தது. So our stay became quite smooth and without lot of problems as many new immigrants would face. அங்கே எங்களுடைய நாங்கள் இருந்த நாட்கள் எங்களுக்கு மிகவும் எளிதாக இருந்தது. ஏன்னா புதுசாக வர்ற ஜனங்களுக்கு படுகிற கஷ்டங்கள் நாங்கள் படவில்லை. If not for that church and the believers of the church, அந்த சர்ச் இல்லாம இருந்தால், அந்த விசுவாசிகள் இல்லாமல் இருந்திருந்தால், we would have gone through a hard time. நாங்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையிலூடாக கடந்து சென்றிருப்போம். But somehow God prepared that church for us. ஆனால் தேவன் அந்த சபையை எங்களுக்காக ஆயத்தம் பண்ணினார். So there was a time when I knew I was an immigrant.
அந்த இடத்துல அந்த நாட்கள்ல நான் இங்கே குடியேறி வந்த ஒரு மகன் என்று மனிதன் என்று நான் உணர்ந்து கொண்டேன். So for all the years I stayed until 21 when I moved to India. நான் இருந்த வருஷங்கள் எல்லாம் 2021வது வருஷம் வரைக்கும் நான் இங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு சென்றேன். So now when I come back, I don't feel like an immigrant. நான் இப்பொழுது வரும் பொழுது ஒரு இமிகிரண்ட் போல எனக்கு தோன்றதில்லை. I'm more a visitor or a tourist. நான் ஒரு டூரிஸ்ட் மாதிரி தான் எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. So whenever the sun is up, I enjoy Scotland. சூரியன் இருக்கும் பொழுதெல்லாம் நான் ஸ்காட்லாண்டை என்ஜாய் பண்ணுகிறேன். So that was a strange feeling for me. I used to think about my previous days and I know that it is so different for me when I come back. நான் இன்றைய கடந்த நாட்களை எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது இப்பொழுது நான் திரும்ப வரும்பொழுது அது வித்தியாசமான ஒரு உணர்வை தருகிறது. This church is an immigrant church. இப்ப இந்த சபை பாத்தீங்கன்னா ஒரு இமிகிரண்ட் சபையாக இருக்கிறது. There are hardly any local Scottish people, but all of us more or less are immigrants. இங்க லோக்கலான ஸ்காட்டிஷ் ஜனங்கள் யாரும் இல்ல, முக்காவாசி ஆட்கள் எல்லாம் நம்ம வெளியில இருந்து வந்தவங்க தான். And many of you have benefited from this church in a similar way that I was benefited while I lived on the west of Scotland. நான் வெஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட்ல இருந்த பொழுது அந்த சர்ச் முகாந்திரமாக எப்படி நான் காரியங்களை பெற்றுக்கொண்டேனோ அதே போல பல விதத்துல நீங்களும் இந்த சபையிலிருந்து நன்மையை அனுபவித்திருக்கிறீர்கள். So when we come as a new immigrant into a new country like Scotland, ஒரு புதிய தேசத்துக்குள்ளே ஒரு ஸ்காட்லாந்து மாதிரி ஒரு புதிய தேசத்துக்குள்ளே நம்ம புதுசாக வரும் பொழுது we know the challenges that we all face. நமக்கு தெரியும் என்னெல்லாம் கஷ்டங்களை எல்லாம் நம்ம சந்திக்க போகிறோம் என்று. Many of us have passed through that phase. பல பேர்கள் நாம் அந்த பகுதியை கடந்து சென்று இருக்கிறோம். I don't know if you still have some people who are in that situation where you are new and then you are still getting through the whole process of probably getting a settlement here or staying long term or with the struggles that you have with the visa and other problems. எனக்கு தெரியாது சிலவங்க ஒருவேளை புதுசாக இங்க வந்திருக்கலாம், புதுசாக இந்த நாட்டுல வந்து இந்த காரியங்களை எல்லாம் சந்தித்து கொண்டு இருக்கலாம், இங்க செட்டில் ஆகிறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கலாம். So one of the reasons why as an immigrant we would come to a church like this. இப்பொழுது ஒரு இந்த புதுசா நாட்டுக்கு வந்த ஒரு மனிதனாக ஒரு சபை இந்த மாதிரி ஒரு சபைக்கு நாம் ஏன் வருகிறோம் என்றால் it's something more than what you would have expected from a church in your home country. அதாவது உங்களுடைய வீட்டுல இருக்கிற சபையில எதிர்பார்க்கிறதை பார்க்கிலும் அதிகமான ஒரு எதிர்பார்ப்போடு கூட இங்கே வருகிறோம். As an immigrant, நாம் ஒரு நாட்டுக்கு புதுசா வருகிற ஒரு நபராக we are in a minority. நாம் குறைவான எண்ணிக்கையில இருக்கிறோம். And we are a minority within a minority. அந்த குறைவான எண்ணிக்கையில இருக்கிறவங்களை விட குறைவான எண்ணிக்கையில தான் நாம் இருக்கிறோம். Because we are from outside the country. ஏனென்றால் நாம் தேசத்துக்கு வெளியில இருந்து வந்திருக்கிறோம். And our faith is once again a minority faith in this country. நம்முடைய விசுவாசம் கூட இந்த நாட்டில ஒரு குறைவான எண்ணிக்கை உள்ள ஒரு விசுவாசமாக தான் இருக்கிறது. So you see you are doubly a minority in this nation. ரெண்டு விதத்துல நாம் இந்த நாட்டில குறைவான எண்ணிக்கை உள்ளவர்களாக தான் இருக்கிறோம். And many times we face those things practically in the places that we live or work or move. நாம் வாழ்கிற இடத்துல இல்ல செல்லுகிற இடத்துல இல்ல வேலை பார்க்கிற இடத்துல இந்த கஷ்டங்களை எல்லாம் நாம் சந்திக்க தான் செய்கிறோம். So we need a safe haven. அதனால நமக்கு பாதுகாப்பான ஒரு இடம் தேவையாக இருக்கிறது. And the church provides that. சபை அதை நமக்கு அளிக்கிறது. Especially if the church has people from your own background. நம்முடைய இடத்திலிருந்தே வருகிற ஜனங்கள் சபையில இருந்தால் அது சபை நம்மளுக்கு தருகிறது. When they speak the same language that you speak. நாம் பேசுகிற அதே பாஷையை அவர்கள் பேசும் பொழுது and they have the same spicy food that you eat. நாம் சாப்பிடுகிற அதே காரமான சாப்பாட்டை அவங்க சாப்பிடும் பொழுது so we love to come here. நாம் இங்கே வருவதற்கு சந்தோஷமாக இருக்கிறோம். for something more than faith this or just like things like worship or prayer or so. ஆராதனை விசுவாசம் இதற்கெல்லாம் மேலாக இன்னொரு எதிர்பார்ப்போடு கூட நாம் வருகிறோம். now this message may not be applicable to everybody because as I said many of you have passed that phase and you are already into a phase where you have settled down. இந்த செய்தி ஒருவேளை எல்லாருக்கும் பொருந்தாதாக இருக்கும். ஏனென்றால் சிலவங்க எல்லாம் அந்த ஒரு பகுதியை கடந்து சென்று இந்த நாட்டில் செட்டில் ஆகிவிட்டீர்கள். but for those few who are still passing through that stage. ஆனால் அந்த பகுதியூடாக கடந்து செல்லுகிற அந்த சில ஆட்களுக்கு so this immigrant
a minority within a minority. அதாவது அந்த ஒரு நாட்டுக்கு புதுசாக வந்திருக்கிற அந்த குறைவான எண்ணிக்கைக்குள்ள குறைவான எண்ணிக்கையோட இருக்கிறவர்களுக்கு. So this morning I want to read about a person இந்த கால வேளையில ஒரு மனிதரை குறித்து நான் படிக்க விரும்புகிறேன். who is a immigrant. அவரும் அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு குடியேறி சென்றவர் தான். An immigrant, a minority within a minority. அங்க இருக்கிற குறைவான எண்ணிக்கையில ஒரு குறைவான எண்ணிக்கை உள்ளவர் தான். Okay, let's turn to the book of Luke chapter 7. லூக்காவின் சுவிசேஷம் 7வது அதிகாரம். Luke chapter 7 and we will read verses from 1 to 10. லூக்கா 7வது அதிகாரம் வசனம் 1லிருந்து 10 வரைக்கும் படிக்கலாம். Okay. When Jesus had finished saying all this in the hearing of the people, he entered Capernaum. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படிக்கு சொல்லி முடித்த பின்பு கப்பர்நோப்புக்கு போனார். There a centurion servant whom his master valued highly was sick and was about to die. அங்கே நூற்றுக்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருந்தான். The centurion heard of Jesus and sent some elders of the Jews to him, asking him to come and heal his servant. அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். When they came to Jesus, அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து they pleaded earnestly with him. அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, This man deserves to have you do this. நீர் இந்த தயவை செய்வதற்கு அவன் பாத்திரவான் என்கிறான். Because he loves our nation, அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், and has built our synagogue. நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். So Jesus went with them. அப்பொழுது இயேசு அவரோடே கூட போனார். He was not far from the house when the centurion sent friends to say to him, வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, Lord, don't trouble yourself. நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். For I do not deserve to have you come under my roof. நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரவான் அல்ல. That is why I did not even consider myself worthy to come to you. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. But say the word, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், and my servant will be healed. அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். For I myself am a man under authority, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் with soldiers under me. எனக்கு கீழ்ப்படி இருக்கிற சேவகரும் உண்டு. I tell this one, நான் ஒருவனுக்கு இடத்தில் go and he goes, போவென்றால் போகிறான், and that one come and he comes. மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். I say to my servant, என் வேலைக்காரனை do this, இதை செய் என்றால் and he does it. செய்கிறான் என்று. When Jesus heard this, he was amazed at him. இயேசு இவனை கேட்ட பொழுது அவர் ஆச்சரியப்பட்டு, and turning to the crowd following him, he said, திரும்பி தமக்கு பின்னே செல்கிற திரளான ஜனத்தை நோக்கி, I tell you, I have not found such great faith even in Israel. இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Then the men who had been sent returned to the house and found the servant well. அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி போன போது வியாதிஸ்தனாய் கிடந்த வேலைக்காரன் சுகமுடனே இருக்கிறதை கண்டார்கள். Okay, I told this centurion was an immigrant. நான் சொன்னேன் அந்த நூற்றுக்கு அதிபதி அங்கே அந்த நாட்டுக்கு குடியேறி வந்தவன் என்று. Let me give a little bit background of this person so that you will understand the story better. இவரை குறித்து நான் ஒரு வரலாறை சொல்லுகிறேன், அப்ப உங்களுக்கு நன்றாக புரியும். So the centurion is a Roman. He was placed in that place, and he's working under the full authority of the Roman Empire. அந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு ரோம சாம்ராஜ்யத்தை சேர்ந்த ஒரு மனிதன். அந்த இடத்திலே அவனை நியமித்து வைத்திருக்கிறார்கள். அந்த ரோமருடைய அதிகாரத்தின் கீழே அவர் வேலை செய்கிறார். So Israel was under the Roman occupation, and the
Romans were their masters. இஸ்ரவேல் அன்றைக்கு அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருந்தது. ரோமர் தான் அவர்களுக்கு அதிகாரியாக இருந்தார். And as these centurions and other officers of the army were there to keep the nation under control. இந்த 100 அதிபதிகளும் மற்ற அதிகாரிகளும் எல்லாம் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டு இருந்தார்கள். And they did it with an iron hand. அது ஒரு பலத்த குயத்தினாலே அவர்களை ஆண்டு கொண்டு இருந்தார்கள். And naturally there was an animosity between the Romans, especially the officers, and the Jewish people. அந்த ரோமர் அதிகாரிகளுக்கும் அந்த யூதர்களுக்கும் நடுவே ஒரு ஒரு எதிர்ப்பு இருந்தது. So this Roman centurion had several servants, and also he was an officer where under him there was 100 soldiers. இந்த ரோமர் ரூத்துக்கு அதிபதிக்கு கீழேயும் நிறைய சேவகர்கள் இருந்தார்கள். அவர்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். So this was the situation in which the whole thing is happening. இங்கேதான் இந்த நிலைமையில தான் இந்த கதை நடந்து கொண்டிருக்கிறது. So suddenly there was this one of his servants, probably a Jewish man, became very sick and was close to death. இந்த 100 அதிபதியோட ஒரு வேலைக்காரன் திடீரென்று சுகமில்லாமல் போய்விட்டான். ஒருவேளை அவன் ஒரு யூதனாக இருக்கலாம். Now if you read about this centurion, you find several aspects and good characteristics that is explained in this passage. இந்த 100 அதிபதியை குறித்து நாம் படித்து பார்த்தோம் என்றால் அவனை குறித்து பல நல்ல காரியங்கள், நல்ல அம்சங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. First of all, முதலாவதாக he had, it's not very clearly written, but obviously he had some kind of faith or respect on the God of Israel. வெளிப்படையாக எழுதவில்லை என்றாலும் அந்த இஸ்ரவேலுடைய தேவன் மேலே ஒரு விசுவாசமும் ஒரு மரியாதையும் அவன் வைத்திருந்தான். Because without that he would not have constructed a synagogue for them. அது இல்லை என்றால் ஒரு தேவாலயத்தை, யூத தேவாலயத்தை அவன் கட்டி இருக்க மாட்டான். He spent his own money and to construct a synagogue for the Jews. அவன் தன்னுடைய சொந்த பணத்தை செலவிட்டு யூதர்களுக்கு ஒரு தேவாலயத்தை அவன் கட்டினான். So through this he had won the hearts of the Jewish people. இதன் மூலமாக அந்த யூதர்களுடைய இருதயத்தை அவன் வென்று விட்டான். So you see he had already faith on the God of Israel. உங்களுக்கு தெரியும் அந்த இஸ்ரவேல் தேவன் மேலே அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. He was a Gentile, probably worshipping his idols. அவன் ஒரு புறஜாதியானவன், அவனுடைய சிலைகளை வணங்கி கொண்டிருந்தான். But when he came and settled in this nation, he began to love the God of the Jewish people. ஆனால் அவன் இந்த ராஜ்யத்தில் வந்து அங்கே செட்டில் ஆன பொழுது இந்த ராஜ்யத்தின் தேவனை வணங்க ஆரம்பித்தான். Most of the Roman officers and Romans themselves never had great respect for the God of Israel. அநேக இந்த ரோம அதிகாரிகளை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இஸ்ரவேலின் தேவனுக்கு அவர்கள் மரியாதை கொடுக்கவில்லை. Because the Romans were the masters and the Israelites were under them. ஏனென்றால் இந்த ரோமர்கள் முதலாளிகளாக இருந்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அவர்களுக்கு அடிமைகளாக தான் இருந்தார்கள். So this they saw as the superiority of their gods. அது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் எங்களுடைய தேவன் பெரியவர்களாக இருக்கிறதுனால தான் நாங்கள் பெரியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். So you had a weak God, our gods are stronger, that's why we are ruling you. உங்களுடைய தேவன் பலவீனமான தேவன், எங்களுடைய தேவன் பலமுள்ள தேவன், அதனால தான் நாங்கள் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். So there were many areas of friction between the Jews and the Romans, and one of this was the religious friction. பல பகுதிகளில் இந்த ரோமர்களுக்கும் அந்த யூதர்களுக்கும் வாக்குவாதங்கள் இருந்தது. அதுல வந்துட்டு அந்த மதம் என்பது ஒரு பெரிய ஒரு காரியமாக இருந்தது. So this Roman centurion was able to overcome that, and he had some kind of affection for the God of Israel, as a result of which he constructed a synagogue for them. இந்த ரோமர் 100 அதிபதி ஆனா இதுக்கும் மேற்பட்டு அந்த இஸ்ரவேலுடைய தேவனுக்கு ஒரு மரியாதை செலுத்தி ஒரு தேவாலயத்தை அவன் கட்டினான். So this, as I already said, made a good he was able to make a good rapport with the local Jews, and the relationship between them was strengthened. அதனாலே அங்க இருக்கிற அந்த யூதர்களோடு கூட அவன் ஒரு நல்ல உறவை வைத்துக் கொண்டு அந்த உறவு பலப்பட்டு கொண்டிருந்தது. So at this time his servant became sick and was close to death. இந்த வேளையில அவனுடைய வேலைக்காரனுக்கு சுகம் இல்லாமல் போய் அவன் மரண தருவாயில் இருந்தான். Obviously he had tried to heal him through the local physicians. அங்க இருக்கிற அந்த வைத்தியர்கள் மூலமாக வைத்தியம் பார்க்க முயற்சி செய்தான். But that was not possible. ஆனால் அங்கே ஒண்ணும் நடக்கவில்லை. So it is this time that Jesus comes to the town. இந்த வேளையில இயேசு அந்த பட்டணத்துக்கு வருகிறார். He hears about Jesus. அவர் அந்த 100 அதிபதி இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான்.
And he hears that he is able to heal diseases. அவரால் சொஸ்தப்படுத்த முடியும், நோய்களை சொஸ்தப்படுத்த முடியும் என்று அவன் கேள்விப்படுகிறான். So he thinks, if Jesus is able to come here and place his hands over him or pray over him, my servant will be healed. அப்போ அவன் 110 அதிபதி நினைக்கிறான், இயேசு வந்து என்னுடைய வேலைக்காரன் மேலே கரத்தை வைத்தாலோ இல்லை அவன் ஒரு வார்த்தை சொன்னாலோ அவன் சொஸ்தமாவான் என்று அவன் நினைக்கிறான். And so he takes the effort, goes to the Jewish elders and says he doesn't go directly. There is a reason he doesn't go directly. அவன் நேரடியாக இயேசுவிடம் போகவில்லை, ஆனா யூத தலைவர்களிடம் அவன் செல்கிறான். அவன் போகாததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. Because many religious Jews will not have any interaction with Gentiles generally and particularly Romans. ஏனென்றால் பல யூதர்கள், அந்த மதத்தை சார்ந்த யூதர்கள் எல்லாம் இந்த புறஜாதிகளோடு கூட எந்த ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ள மாட்டார்கள், அதுவும் ரோமர்களிடம் தொடர்பை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். So he was hesitant because he thought maybe Jesus would not accept him and it would be an offense to go and meet him in person in front of all the people. அதனாலதான் அவன் தயங்கினான். ஏனென்றால் அவன் நினைத்தான், ஒருவேளை நான் போய் இயேசுவை சந்தித்தேன் என்றால் அது அவருக்கு பிடிக்காமல் இருக்கும் என்று சொல்லிதான் அவன் போகவில்லை. So he sends his friends, the Jewish elders. அவனுடைய நண்பர்களாகிய அந்த யூத தலைவர்களை அவன் அனுப்புகிறான். So it is the Jewish friends who goes to Jesus. அந்த யூத தலைவர்கள் இயேசுவிடத்தில் செல்கிறார்கள். And they give a good report about this man. இந்த மனிதனை குறித்து ஒரு நல்ல செய்தி, நல்ல ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறார்கள். So they may also have thought whether Jesus might needed a little bit of coaxing, cajoling, so that he could be encouraged to go and heal this man. ஒருவேளை அவர்களும் தலைவர்களும் நினைத்திருக்கலாம், இயேசுவை நம்ம கொஞ்சம் அப்படியே உற்சாகப்படுத்தினாதான் அங்கே போய் அவர் சுகமளிப்பார் என்று நினைத்திருக்கலாம். So they say to Jesus, oh, he has done so many good things, you must come. அதனால இயேசுவிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், அவர் நிறைய நல்ல காரியம் எல்லாம் செய்திருக்கிறார், அதனால நீங்க கண்டிப்பாக வர வேண்டும் என்று. If they had known Jesus very well, அவர்கள் இயேசுவை நன்றாக அறிந்திருந்தால், Jesus was keen to go and meet this person. இயேசு அந்த மனிதனை போய் சந்திக்க அவர் ஆவலாக தான் இருந்தார். If you read the Gospels, அந்த சுவிசேஷங்களை நாம் படித்து பார்த்தால், wherever he meets or wherever he talks or gives a testimony about Gentiles in that period, அந்த இடத்திலே எப்பொழுதாவது அவர் புறஜாதிகளை சந்திக்கும் பொழுதோ, புறஜாதிகளை குறித்து பேசும் பொழுதோ, he never disparaged them in any way, but did what they needed to be done. அவர்களை எந்த விதமாகவும் தள்ளி பேசவில்லை, இல்லை தாக்கவில்லை, ஆனால் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் செய்தார். Now even when the Syrophoenician woman came to meet Jesus, அங்கே அந்த சைரோபேனிஷியன் அந்த ஸ்திரீ அந்த இயேசுவை பார்க்க சந்திக்க வந்த பொழுது கூட, there is this incident separately that happened where a Gentile woman, a Syrophoenician, she comes to Jesus and prays for her daughter. இன்னொரு சூழ்நிலையில ஒரு புறஜாதி ஸ்திரீ, அந்த சைரோபீனிஷியால இருக்கிற அந்த ஸ்திரீ வந்து தன்னுடைய மகளுக்காக இயேசுவிடத்துல கேட்கும் பொழுது, Jesus says the crumbs, the bread that is supposed to be given to the children should not be given to dogs. இயேசு சொன்னார், பிள்ளைகளுக்கான அப்பத்தை நாய்களுக்கு போடக்கூடாது, கொடுக்க கூடாது என்று சொன்னார். Now if you read that passage, on the face of it is very abrasive. இப்ப அந்த பகுதியை நாம் படித்து பார்த்தோம், நேரடியாக பார்த்தால் அது மிகவும் ரொம்ப தாக்குகிற ஒரு வசனம் மாதிரி இருக்கிறது. But if you read it in context and the reason that he says, ஆனால் அந்த பகுதியை குறித்துள்ள அந்த காரணங்களை நாம் நினைத்து படித்தால், is actually telling the truth. I came for the Jews, which means the main food, but I'm not going to withhold the blessings that is going to come to the Gentiles as well. இயேசு உண்மையை சொல்லுகிறார், நான் யூதர்களுக்காக தான் வந்தேன், ஆனால் புறஜாதிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உணவை கொடுக்காமல் நான் போக மாட்டேன் என்று அதை குறித்து தான் அவர் சொல்லுகிறார். And he was testing the faith of the Syrophoenician woman. அந்த ஸ்திரீ, அந்த புறஜாதியான ஸ்திரீயுடைய விசுவாசத்தை அவர் சோதித்து பார்த்து கொண்டிருந்தார். Will you still want my help? என்னுடைய உதவி உனக்கு இன்னும் தேவையா? I'm trying to put you off. I want to see whether you would run away or you would still ask my help. நான் உன்னை தாக்குற மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறேன், நீ ஓடி போகிறாயா இல்லை மறுபடியும் என்னுடைய உதவியை கேட்கிறாயா என்று நான் பார்க்க வேண்டும். And we know that the woman was persistent. நமக்கு தெரியும் அந்த ஸ்திரீ போகவில்லை. She said, Lord, even the puppies would eat the crumbs that fall from the table. அந்த ஸ்திரீ சொன்னாள், அந்த நாய்க்குட்டிகள் அந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை சாப்பிடுமே என்று சொன்னாள்.
she was willing to humble herself even to that extent. அந்த அந்த அளவுக்கு அவரை தன்னைத்தானே தாழ்த்த அவள் தாழ்த்தினாள். So that is one of the aspects of prayer that we read. அதுதான் நம் ஜெபத்தின் ஒரு பகுதியாக நாம் படிக்கிறோம். Sometimes our prayers are put off. சில வேளை நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கும். And its time is going on and on and on. காலம் கடந்து கொண்டே போகிறது. The Lord is looking at you and says, do you have the faith to persistently ask of me so that I can help you? தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் மறுபடியுமாக அதே காரியங்கள்ல ஜெபத்துல உறுதியாக நிற்கிறீர்களா, நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்களா என்று தேவன் பார்க்கிறார். And eventually the woman receives the healing of her daughter. அங்கே அந்த ஸ்திரீக்கு தன்னுடைய மகளுடைய சுகம் கிடைக்கிறது. ஆமென். And Jesus praises her faith. இயேசு அவருடைய விசுவாசத்தை அவர் புகழ்ந்து பேசுகிறார். So when this centurion is asking for Jesus, asking him to come and heal his servant, Jesus was just eager to go. அந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனை வந்து சுஸ்தமாக்க வேண்டும் என்று இயேசுவின் இடத்துல கேட்ட பொழுது இயேசு ஆவலாக அங்கே செல்ல ஆயத்தமாக இருந்தார். So he actually starts to go. இயேசு அங்கே செல்ல புறப்பட்டார். And then this man says something very remarkable. அப்பொழுது அந்த மனுஷன் ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொன்னார். He said, Lord, I don't want you to be troubled. ஆண்டவரே, நீங்கள் வருத்தப்படக்கூடாது. You don't need to come to my house. நீர் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டாம். Once again it is the same feeling that he thinks that Jesus may not be willing to enter into a Gentile's house, and especially a Roman centurion's house. அவனுடைய நினைவு என்னவென்றால், என்னை போல ஒரு புறஜாதியாக ரோமராய் இருக்கிற ஒருவனுடைய வீட்டுக்கு வர இயேசுவுக்கு விருப்பம் இருக்காது. But we know that Jesus was eager to do that. ஆனால் இயேசுவுக்கு விருப்பம் இருந்தது என்று நாம் அறிகிறோம். But the reason that he gives, the example that he gives is amazing. ஆனால் அவன் கொடுக்கிற உதாரணம், அந்த காரணம் மிகவும் அருமையாக இருக்கிறது. He says, say the word. அவர் சொல்றார், ஒரு வார்த்தை நீர் சொல்லும். Because I'm an officer. ஏனென்றால் நான் ஒரு அதிகாரி. And I have an officer above me. எனக்கு மேல இன்னொரு அதிகாரி இருக்கிறார். And I have servants beneath me. எனக்கு கீழே சேவகர்கள் இருக்கிறார்கள். I said to one, go. நான் ஒருவரிடம் போ என்று சொன்னால் he goes. அவன் போகிறான். And other they say, come. வா என்று சொன்னால் he comes. அவன் வருகிறான். That's the power of the Roman authority. அதுதான் அந்த ரோம அதிகாரி அவருடைய அதிகாரம். Everybody is obeying him because he has the stamp of the Caesar behind him. எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிகிறான், ஏனென்றால் சீசருடைய முத்திரை அவனுக்கு பின்பாக இருக்கிறது. And he recognized that in Jesus. அது இயேசுவுக்குள்ளே அவன் அறிகிறான். The God of Israel, இஸ்ரவேலின் தேவன், is now இப்பொழுது is working through அவர் மூலமாக, Jesus. இயேசுவின் மூலமாக அவர் கிரியை செய்கிறார். And if I am an ordinary officer, a small level officer, நான் ஒரு சிறிய அதிகாரி, because of the power that Rome gives me, எனக்கு ரோம் தருகிற அந்த அதிகாரத்தினாலே I am able to command a person. நான் ஒருவனுக்கு கட்டளையிட முடிகிறது. This man has the power of God. இந்த மனிதனுக்கு தேவனுடைய வல்லமை இருக்கிறது. And if he says something, அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் that will happen. அது கண்டிப்பாக நடக்கும். He does not need to come. அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. The authority of God is on him. தேவனுடைய அதிகாரம் அவர் மேல் இருக்கிறது. The word says, வசனம் சொல்லுகிறது, Jesus marveled. இயேசு ஆச்சரியப்பட்டார். Only two places that word is written in the Gospels. ரெண்டே இடத்துல சுவிசேஷத்துல அது எழுதப்பட்டிருக்கிறது. Some translations would say marveled, others would say amazed, but there are two places. ரெண்டு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது இயேசு ஆச்சரியப்பட்டார். The reason is, காரணம் என்ன? this man understood something very deep. ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை இந்த மனிதன் புரிந்து கொண்டான். A truth that the ordinary Jews never understood. இந்த சாதாரணமான யூதர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு சத்தியத்தை இவன் அறிந்து கொண்டான். You know, when Jesus goes to his native town of Nazareth, இயேசு தன்னுடைய ஊராகிய நாசரேத்துக்கு செல்கிறார். and there the people
don't have the faith or depend or believe that Jesus is able to do, or he is God's servant or God's son in flesh. அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு விசுவாசம் இல்லை, இயேசுவினால அதிசயங்கள் செய்ய முடியும், அவர் தேவகுமாரன் என்று அவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. So Jesus, the word says Jesus could not do miracles in those places. வசனம் சொல்லுகிறது இயேசுவினாலே அந்த இடத்துல அதிசயங்கள் செய்ய முடியவில்லை என்று. This is one of those truths that we should remember. அந்த ஒரு சத்தியத்தை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். We should remember. நாம் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். Who is Jesus? இயேசு யார்? Now, if you see this passage in context, how Luke writes this, லூக்கா இதை எப்படி எழுதுகிறார் அந்த சூழ்நிலையை நாம் பார்த்தோம் என்றால், you have to go back to the previous chapter. அதுக்கு முந்தின பகுதிகளை எல்லாம் அந்த அதிகாரங்களை நாம் படிக்கணும். Jesus talks about faith. இயேசு விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். And then he says the faith is revealed in the fruit of your life. அவர் சொல்லுகிறார் உம்முடைய விசுவாசம் உம்முடைய வாழ்க்கையில நீங்கள் கொடுக்கிற கனியினாலே வெளிப்படுகிறது என்று. So it is the fruit that says what kind of tree that you have or what kind of faith that you have. அது எப்படியான மரம் என்று காண்பிக்கிறது அந்த கனிதான். நம்முடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது என்று காண்பிக்கிறதும் அந்த கனிதான். And the second thing Jesus says is about the house, a person that builds, two people build a house, one on the sand and one on the rock. இரண்டாவதாக இயேசு சொல்லுகிறார் ரெண்டு மனிதர்கள் வீட்டை கட்டுகிறான், ஒருவன் மண்ணிலே கட்டுகிறான், இன்னொருவன் பாறையிலே கட்டுகிறான். So you see this in the context, and Luke puts the story right after this to prove what a man's faith should truly be. அதையெல்லாம் எழுதினதுக்கு பிற்பாடு லூக்கா இந்த பகுதியை எழுதுகிறார். அவர் காண்பிக்க விரும்புகிறார் விசுவாசம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று. So the centurion had a faith that was very, very different from those of the normal Jews around them. அந்த நூற்றுக்கு அதிபதியோட விசுவாசம் அங்கே இருந்த யூத ஜனங்களை விட ஒரு வித்தியாசமான விசுவாசமாக இருந்தது. That is why Jesus says, அதனால தான் இயேசு சொல்லுகிறார், I have not found such faith even in Israel. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலில் கூட காணவில்லை என்று இயேசு சொன்னார். Is Jesus today, is he marveled at your faith? இன்றைக்கு இயேசு நம்முடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறாரா? Do you really trust, or do you really do you really build your faith on the Lord Jesus Christ? நீங்கள் உண்மையாலுமே உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டுகிறீர்களா? Would you trust him at all circumstances? எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Who is your Jesus? உங்களுடைய இயேசு யார்? It's a very important question. அது மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. Because that determines what kind of Christian you are. அதுதான் நியமிக்கும் நாம் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் என்று. And how do we live on this earth? How strong is our faith? How long are we going to trust him? And whatever situation happens, are we going to stand trusting on him at all situations? நாம் எப்படி இந்த பூமியில வாழ போகிறோம்? நம்முடைய விசுவாசம் இந்த பூமியில எவ்வளவு நாள் நிலைத்து நிற்கும்? எந்த சூழ்நிலையிலும் நாம் அவர் மேல நம்பிக்கையாக இருக்கிறோமா? இதையெல்லாம் நியமிக்கிறது அந்த கேள்விதான். Okay, I'll just want to move on. It says, we learn a lot of things from this centurion. இந்த நூற்றுக்கு அதிபதியிலிருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். So we learn about his faith, his humility, his trust in the Lord. All those things we learn. அவருடைய விசுவாசத்தை குறித்து, அவருடைய தாழ்மை குறித்து எல்லாம் நாம் கற்றுக்கொள்கிறோம். But there's one thing that sometimes is not very visible here, and sometimes we can miss it at all. ஆனால் இன்னொரு காரியம் இருக்கிறது, அது அவ்வளவு வெளிப்படையாக இல்லை, சில சமயம் அதை மிஸ் பண்ணிடுவோம். And that is the one I want actually to concentrate on this evening. அதை தான் முக்கியமாக நான் பார்க்க விரும்புகிறேன். He being an officer, அவன் ஒரு அதிகாரியாக இருந்து, a man who had power, ஒரு வல்லமை அதிகாரமுள்ள ஒரு மனிதனாக இருந்து, but he was concerned about his servant. அவன் தன்னுடைய வேலைக்காரனை குறித்து விசாரணை உள்ளவனாக விசாரித்துக் கொண்டிருந்தான். Everything that he is doing is not for himself,
but he's doing it for his servant. அவன் செய்த எல்லா காரியங்களும் அவனுக்காக அவன் செய்யவில்லை, ஆனால் அவனுடைய வேலைக்காரனுக்காக அவன் செய்தான். A master who was concerned about a very lowly, menial, unimportant person in his whole household. அந்த முதலாளி, அந்த மாஸ்டர், அந்த முதலாளி தன்னுடைய வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன ஒரு வேலைக்காரனை குறித்து அவன் விசாரணை உள்ளவனாக இருந்தான். This is something which is hidden there, but this was the true nature of this centurion. அங்கே அது மறைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அது ஒரு அந்த நூத்திக்கு அதிபதியோட ஒரு சுபாவமாக இருந்தது, தன்மையாக இருந்தது. Here is this immigrant man in this foreign nation. இங்கே ஒரு 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 அங்கே ஒரு நுழைந்து வந்த ஒரு ஒரு மனிதன், வெளியிலிருந்து வந்த ஒரு மனிதன் அங்கே இருக்கிறான். And the man has concern for somebody whom normally people would have ignored. ஆனால் அந்த மனிதன் மற்றவர்கள் தள்ளி விடக்கூடிய ஒரு மனிதனை குறித்து அவன் கேரோடு விசாரணையோடு கூட இருந்தான். So two important things have happened here if you watch it carefully. ரெண்டு முக்கியமான காரியங்கள் இந்த இடத்துல நடந்திருக்கிறது. The servant received healing. அந்த வேலைக்காரனுக்கு சுகம் கிடைத்தது. Forever he is not going to forget the fact that it was Jesus Christ who healed him. அவன் ஒரு நாளும் மறக்க மாட்டான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு சுகம் அளித்தான் என்று. And something happened to the centurion as well. அந்த நூத்துக்கு அதிபதிக்கும் ஒரு காரியம் நடந்தது. He received commendation from Jesus Christ. இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஒரு பாராட்டு அவன் பெற்றுக்கொண்டான். Jesus marveled, or Jesus amazed at his faith. இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டார் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து. And that faith was revealed through his concern for a very menial and ordinary person. அவனுடைய விசுவாசம் எப்படி வெளிப்பட்டது என்றால், அங்கே இருக்கிற அந்த வேலைக்காரனுக்கு அவன் செய்த அந்த நன்மையிலிருந்து அது வெளிப்பட்டது. The Gospels constantly speak of Jesus' heart for the poor. சுவிசேஷம் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒன்றுமே இல்லாத அந்த மனிதர்களை குறித்து அவருடைய அந்த கருதலை காண்பிக்கிறது. People who are socially neglected. அந்த புறம்பே தள்ளப்பட்ட அந்த ஜனங்களுக்காக. Like foreigners. வெளிநாட்டில இருந்து வந்தவர்கள். Widows. விதவைகள். Lepers. தொழுநோயுள்ளவர்கள். And prostitutes. வேசிகள். Jesus consciously, constantly went towards them and he expressed his power, his love, his concern for these kind of people. இயேசு எப்பொழுதும் அவர்களுக்கு அருகாமையில சென்று தன்னுடைய வல்லமையையும் தன்னுடைய அன்பையும் தன்னுடைய இரக்கத்தையும் அவருக்கு காண்பித்தார். Now the centurion himself, இந்த நூற்றுக்கு அதிபதியே, he is a picture of Jesus. அவர் இயேசுவனுடைய ஒரு டைப்பாக இருக்கிறார், ஒரு அதே போல இருக்கிறார், ஒப்பிட்டு பார்க்கலாம். He is a representative of Rome. அவன் ரோமை சார்ந்த பிரதிபலிக்கிறவர். He had the power of Rome behind him. அவருக்கு பின்பாக அந்த ரோமனுடைய அதிகாரம் வல்லமை இருந்தது. But was concerned of a very ordinary person. ஆனால் ஒரு சாதாரணமான மனிதனை குறித்து அவன் கரிசனையோடு கூட இருந்தான். The centurion's power came by the power of Rome. அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வல்லமை அந்த ரோமாவுடைய வல்லமையிலிருந்து வந்தது. Jesus' power came from God himself. ஆனால் இயேசுவுடைய வல்லமை பிதாவினிடத்திலிருந்து வந்தது. What did that power come for? அந்த வல்லமை எதற்காக வந்தது? To bless the poor and needy and neglected. அந்த ஒன்றுமே இல்லாத ஜனங்களுக்கு, தேவையுள்ள ஜனங்களுக்கு, ஒதுக்கப்பட்ட ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக வந்தது. So I said that there were two places where Jesus used the word marveled or amazed. ரெண்டு இடத்துல நான் சொன்னேன், ரெண்டு இடத்துல இயேசு ஆச்சரியப்பட்டார் இல்லை பிரமித்தார் என்று எழுதி இருக்கு என்று சொன்னேன். One was about this centurion, faith of the centurion. ஒன்று இந்த நூற்றுக்கு அதிபதியோட விசுவாசத்துல. The second was the unbelief of the people of Nazareth. இரண்டாவதாக அந்த நாசரேத் ஊர்ல இருந்தவர்களுடைய அவிசுவாசத்தை பார்த்து. He was amazed at their unbelief. அவருடைய அவிசுவாசத்தை பார்த்து இயேசு பிரமித்து போனார். People of Israel were supposed to know who Jesus was. இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்திருக்க வேண்டும் இயேசு யார் என்று.
This Gentile was not supposed to know who Jesus was. இந்த புறஜாதிகள் அறியக்கூடாது, அறிந்திருக்க கூடாது இயேசு யார் என்று. But the Gentile understood who Jesus was. ஆனால் இந்த புறஜாதி அறிந்தான் இயேசு யார் என்று. The nation of Israel did not recognize who Jesus was. அந்த இஸ்ரவேல் தேசம் இயேசு யார் என்று அறிந்து கொள்ளவில்லை. You know, Jesus was also an immigrant, right? இயேசு கிறிஸ்துவும் அங்க வெளியிலிருந்து குடியேறி வந்தவர் தான். Of course, he came to his own people, but this was not his nation. அவருடைய சொந்த ஜனத்துக்கு தான் அவர் வந்தார், ஆனால் அது அவருடைய தேசம் அல்ல. He belonged there. அவர் அங்கே சார்ந்தவர், பரலோகத்தை சார்ந்தவர். He came here for a certain time. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர் இங்கே வந்தார். And then he went back. மறுபடியும் அவர் திரும்ப சென்றார். So just like we see the similarity between the centurion and Jesus. அப்படியாக நாம் இயேசுவையும் அந்த நூற்றுக்கு அதிபதியையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். So what do we learn? That's the most important thing. நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? As I said, I constantly use the word immigrant for purposefully. நான் இந்த குடியேறி வந்தவன் என்று நான் மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு காரணம் இருக்கிறது. As I said, when we came in the beginning, நாம் முதலாவதாக இங்கே வந்த பொழுது our concern is how we can stay in this land. நாம் எப்படி இந்த தேசத்துல வாழ முடியும் என்பதுதான் நம்முடைய கவலையாக இருந்தது. So if there were struggles with the visa or anything with a job or the annual income that you should have, that was our prayers, right? இப்போ நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் என்ன இருந்தது? பல போராட்டங்கள், கஷ்டங்கள் இருந்தது. நம்முடைய வேலைக்காக, விசாவுக்காக, நம்முடைய காசு பணத்துக்காக. And many of us had all those prayers answered. பல பேருக்கு அந்த ஜெபங்கள் எல்லாம் நமக்கு அதுக்கெல்லாம் பதில் கிடைத்தது. I remember calling Pastor Barry Paul, who was here earlier, and said, this is the condition with my wife, visa and all that, what do you think? And he would give examples and he would encourage us. இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, முன்னாடி பாஸ்டர் பேரி பால் இருந்த பொழுது நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், என்னுடைய மனைவியோட விசாவை குறித்து இந்த பிரச்சனை இருக்குது என்று சொல்லும் பொழுது அவர் அநேக உதாரணத்தை சொல்லி இப்படி எல்லாம் என்னை உற்சாகப்படுத்துவார். So many of us, as I said, have moved away from this situation. பல பேர்கள் இந்த நிலைமையிலிருந்து நாம் கடந்து போய்விட்டோம். But what is our situation today? ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? I'm actually talking to the minority who may be still undergoing these struggles today also. நான் யாருக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன், இந்த மாதிரி பிரச்சனைகளை இன்றைக்கும் சந்தித்துக் கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகளிடம் நான் பேசுகிறேன். And is that challenge is still on your mind, on your life, and is that what keeps you awake at night? அந்த ஒரு கஷ்டம், அந்த ஒரு பிரயாசம் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் இருக்கிறதா? ராத்திரியில தூங்க விடாம அது உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறதா? You think your prayers are not being answered? நீங்கள் நினைக்கிற, ஐயோ என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று. lot of Christians have two major questions. பல கிறிஸ்தவர்களுக்கு ரெண்டு முக்கியமான கேள்விகள் இருக்கிறது. One is why good people suffer. ஏன் நல்ல ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள்? There might be two people in the church itself. சபையில ரெண்டு மனிதர்கள் இருக்கலாம். One might be working hard for the Lord. ஒரு ஆள் கிறிஸ்துவுக்காக கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கலாம். He is doing everything for the building of the church, the fellowship, practical things, going out for evangelism. He is doing everything. சபையை கட்டுவதற்காக, ஊழியத்திற்காக, சுவிசேஷ ஊழியம், பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். But then there are struggles. ஆனால் அவனுக்கு பிரயாசங்கள் இருக்கிறது. And he's different kinds of struggle, but definitely struggles with his own visa and other things. பல கஷ்டங்கள் இருக்கு, ஆனா அவனுடைய சொந்த விசாவுக்காகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். There's a person B. ஆனா இன்னொரு மனிதன் இருக்கிறான். He just may be coming to the church and going back, not being involved in anything. You don't practically see him being involved in a very practical way. ஒருவேளை சபைக்கு வந்து போய் கொண்டு இருக்கலாம், ஆனால் ஊழியத்துல எல்லாம் ஒன்றும் பங்கு எடுக்கிறதை நாம் பார்ப்பதில்லை. Things are working out very smoothly for him. ஆனால் அவங்களுக்கு காரியங்கள் எல்லாம் மிகவும் நன்மையாக, அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. So the question arises, why that is happening for them and not for me? அப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி வரும், அவங்களுக்கு அது ஏன் நடக்கிறது, எனக்கு ஏன் நடக்கவில்லை? Right. And the second thing is, of course, definitely why my prayers are not answered. இரண்டாவது கேள்வி என்னென்றால், என்னுடைய ஜெபங்களுக்கு ஏன் பதில் கிடைக்கவில்லை?
That's a question we all have, right? அந்த கேள்வி நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது. Because not 100% of our prayers are answered in a very positive way. ஏனென்றால் 100% நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் நமக்கு தேவையுள்ள விதத்துல பதில் கிடைக்கிறது என்று அல்ல. Suppose we make 10 prayer requests and then probably 1 or 2 might happen. ஒரு 10 ஜெப விண்ணப்பங்களை சொன்னால் 1 2 நடக்கலாம். So this many times becomes a challenge in our Christian life. இது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு அது ஒரு சேலஞ்சாக இருக்கலாம். Recently a lady was talking to another person and they said like this. சமீபத்திலே ஒரு ஸ்திரீ ஒரு மனிதரிடம் பேசி இப்படி பேசிக் கொண்டிருந்தார்கள். I do all things for the Lord. I go to the church, I do things in the church, so many things, but there are so many struggles in my life. நான் தேவனுக்காக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், சபையில பல ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில பிரயாசப்பட்டு கொண்டே தான் இருக்கிறேன் என்று. So she says, sometimes I fight with the Lord. சில வேளை நான் தேவனோடு கூட சண்டை போடுகிறேன். I ask him, why do you do this to me? நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது எனக்கு ஏன் இப்படி செய்கிறாய் என்று. I am worthy for your blessings in my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குவதற்கு நான் பாத்திரவான் ஆண்டவரே என்று நான் சொல்லுவேன். But you don't bless me. In all the prayers that I raise, I don't get the blessing. ஆனால் நான் என் ஜெப விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது அதுக்கு தக்கதாக நீர் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே. So because of the struggles in your life and you don't see the prayers answered, it affects your mental life. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரயாசங்களினால நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காதனால அது நம்முடைய மனநிலையை பாதிக்கிறது. You lose your peace of mind. நம்முடைய மனதின் சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறோம். And your testimony becomes weak. நம்முடைய சாட்சி பலவீனமாக போகிறது. You were supposed to be an example of now shrunk and you have become weak in your worldly life as well as in your spiritual life. நாம ஒரு பெரிய உதாரணமாக இருக்க வேண்டிய நாம இப்ப பலவீனப்பட்டு குறுகி போய் நாம ஒரு வாழ்க்கையில நம்முடைய ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். I have only one solution. அதற்கு எனக்கு ஒரு பதில் தான் என்னிடத்தில் இருக்கிறது. This is something that has worked in my life. இது என்னுடைய வாழ்க்கையில அது நடந்தது, பிரயோஜனப்பட்டது. Now people say don't give your example to others and expect them to follow that. மனிதர்கள் சொல்லலாம் உங்களுடைய உதாரணத்தை மற்றவர்களுக்கு சொல்லி அதை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. It is not just my example, but I see it in the scriptures as well. அது என்னுடைய உதாரணம் மட்டுமல்ல, ஆனால் வேதத்திலேயும் அதை நான் பார்க்கிறேன். Get involved. நீங்கள் வேலை செய்ய வேண்டும். Get involved in another person's life. இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையில நீங்க நுழைய வேண்டும். Involved in a person who is needy. ஒரு தேவையோடு கூட இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீங்கள் நுழைய வேண்டும். If there is one lesson that you learn from the centurion, அந்த நூற்றுக்கு அதிபதி இடத்திலிருந்து நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டீர்கள் என்றால், get involved with somebody who needs you. உங்கள் ஒரு தேவையோடு கூட இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீங்கள் நுழைய வேண்டும். I love that song when we said we will burn for God. அந்த பாடல்ல நாம் தேவனே உமக்காக நான் எரிந்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. Does the light burn for itself? அந்த 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 ஒளியானது தனக்காக எரிகிறதா? We know that the light burns for somebody else. மற்றவர்களுக்காக தான் அது எரிந்து கொண்டிருக்கிறது. It shows brightness. தன்னுடைய வெளிச்சத்தை காட்டுகிறது. It gives heat. அது அதனுடைய வெப்பத்தை தருகிறது. For somebody else. அது மற்றவர்களுக்காக கொடுக்கிறது. But when the light burns, you might yourself get destroyed. The candle is no more there. The wood is not there. நாம் எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம இல்லாமல் போய் விடுவோம். அந்த மெழுகுபத்தி இல்லாமல் போகும். அந்த 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 ட்ரீ அந்த லாக் இல்லாமல் போகும். தடி இல்லாமல் போகும். I face challenges in my life. என்னுடைய வாழ்க்கையில பிரயாசங்களை நான் சந்தித்திருக்கிறேன் குடும்பத்துல. But when I go out and be involved with people, ஆனால் நான் வெளியே சென்று ஜனங்களோடு கூட நான் வேலை செய்யும் பொழுது people who are helpless, அது அவங்களுக்கு உதவி இல்லாத அந்த ஜனங்களுக்கு நான் போய் உதவி செய்யும் பொழுது, not only I have a peace in my heart, என்னுடைய இதயத்துல சமாதானம் மட்டுமல்ல, there's so much of assurance in my heart. என்னுடைய இருதயத்துல நிறைய ஒரு பெரிதான உறுதி இருக்கிறது. Jesus will handle my life. என்னுடைய வாழ்க்கையை இயேசு பார்த்துக் கொள்வார். Not just because I pray. நான் ஜெபிக்கிறதுனால அல்ல. I pray.
நான் ஜெபிக்கிறேன். But because God wants me to be involved in people's lives. ஏனென்றால் தேவன் விரும்புகிறார் நான் மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையில நாம் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று. That was what this man did. அதுதான் இந்த மனிதன் செய்தது. He need not. அவன் அதை செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. But when he involved in that life, ஆனால் அவன் அந்த வாழ்க்கையில அவன் நுழைந்த பொழுது he got the biggest certificate from the biggest person. அவனுக்கு மிகவும் பெரிதான பாராட்டு மிகவும் பெரிதான ஆளிடத்திலிருந்து கிடைத்தது. The Lord has great expectations from each one of you. நம்ம ஒவ்வொருத்தரை குறித்து தேவனுக்கு பெரிதான எதிர்பார்ப்புகள் உண்டு. And he wants every hand to be involved. ஒவ்வொரு கரங்களும் அவருடைய வேலையில செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். The church which I come from back in Tamil Nadu, நான் தமிழ்நாட்டுல இருந்து எந்த சபையில இருந்து வருகிறேனோ the church is becoming weaker. சபை பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது. Well, they have a number, they have a new building, they get together on Sunday, they worship, they say they have the truth in their church. அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டுதான் இருக்கிறது. புதிய கட்டிடம் இருக்கிறது. அவர்கள் ஆராதிக்க கூடுகிறார்கள். அவர்கள் அங்கே தேவன் இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். But their faith is finished on a Sunday afternoon after 2.5 hours. 2.5 மணி நேரத்துக்கு பிற்பாடு அவருடைய விசுவாசம் அந்த சண்டே மத்தியானம் முடிந்து போய் விடுகிறது. They come back the next week. அதுக்கு அடுத்த வாரம் அவர்கள் திரும்ப வருகிறார்கள். There is no vision for those who are lost or those who are in need. தொலைந்து போனவர்களை குறித்து இல்லை தேவையோடு கூட இருக்கிறவர்களை குறித்து அவர்கள் ஒரு தரிசனம் இல்லாமல் இருக்கிறார்கள். There is a need all around them. அவர்களுக்கு சுற்றிலும் தேவை இருக்கிறது. They will actually walk through the streets where there are needs. அந்த தெருவூடாக நடந்து போய் கொண்டிருப்பார்கள். சுற்றிலும் தேவை இருக்கும். But they are not able to see it. ஆனால் அதை அவர்களால் பார்க்க முடியவில்லை. That's why Jesus said to his disciples, அதனால தான் இயேசு தன்னுடைய சீஷர்களிடம் சொன்னார், raise your eyes and see. உங்களுடைய கண்களை உயர்த்தி பாருங்கள். The harvest is ready. அந்த அறுவடையானது ஆயத்தமாக இருக்கிறது. You are not able to see it because you are looking inward. உங்களால அது பார்க்க முடியவில்லை ஏனென்றால் எப்பொழுதும் நீங்க கீழே தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். What happens to my life? என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? What's happening to my children? என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்கிறது? What's happening to my job? என்னுடைய வேலைக்கு என்ன நடக்கிறது? Today the challenge is, இன்றைக்கு நம்முடைய சேலஞ்ச் என்னன்னா, look up and see what God wants you to do through this church. கண்களை உயர்த்தி பாருங்கள். தேவன் இந்த சபை மூலமாக உங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார். I know many of you are involved. I praise God for such people. எனக்கு தெரியும் அநேகர் பல காரியங்களை செய்கிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி. But what about the rest? Are everybody doing what you can do? ஆனால் மற்றவர்களுடைய காரியம் எப்படி? எல்லோரும் உங்களால என்ன செய்ய இயலுமோ அதை நீங்கள் செய்கிறீர்களா? Oh, I'm studying. நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். I have this job. எனக்கு இந்த வேலை இருக்கிறது. Whatever it might be, எதுவாக இருந்தாலும் Jesus is able to take care. இயேசு அதை பார்த்துக் கொள்வார். If I am involved in his work, நான் அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். whatever little bit, I'm not saying like I'm a full-time worker, I can give many hours to the ministry. It's not that I'm talking about. நான் ஒரு முழு நேர ஊழியக்காரன், நான் பல மணி நேரங்களை கொடுக்கலாம், நான் அதை பற்றி சொல்லவில்லை. உங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளோ. My experience is the time I was born again when I was doing third year in college, and through all my life when I was working as a secular person, I gave my time to the Lord. நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து, நான் தேர்ட் இயர் காலேஜ்ல படித்துக் கொண்டிருந்த பொழுது நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த டைம்ல இருந்து நான் வேலை பார்த்து கொண்டு இருக்கிற வேலையில எல்லாம் என்னால இயல்ந்ததை அந்த நேரத்தை தேவனுக்கு கொடுத்தேன். I know what I can give. எனக்கு தெரியும் நான் எவ்வளவு கொடுக்க முடியும் என்று. I'm not saying something that is impossible to follow. It's very much possible. ஏதோ செய்ய முடியாததை செய்ய நான் சொல்லவில்லை. அது கண்டிப்பாக உங்களால செய்ய முடியும். Pastor can use more hands. பாஸ்டருக்கு இன்னும் அநேக கரங்கள் தேவை. Glasgow needs you. கிளாஸ்கோவுக்கு நீங்க தேவை. A lot of people were hurting here. அநேக ஜனங்கள் அங்கே ஹர்ட் ஆயிக்கொண்டு இருக்கிறார்கள்.
like the servant who is about to die. இந்த மரண தருவாயில இருக்கிற இந்த வேலைக்காரனை போல And we have the greatest person who can help them. நாம தான் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். No, we have the greatest person who can help them. நம்மிடத்துல மிகவும் பெரிதான ஒருத்தர் இருக்கிறார் அவர்களுக்கு உதவி செய்ய. So if you have not made that commitment, இப்பொழுது நீங்கள் அந்த உறுதியை இன்னும் எடுக்கவில்லை என்றால், my time is being spent entirely for me, my life, my children, my family. என்னுடைய நேரங்கள் எல்லாம் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என்னுடைய வேலைக்காகவும் நான் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால், Lord, help me to give proportionally my time for you. ஆண்டவரே என்னுடைய நேரங்களை உமக்கு கொடுக்க, எனக்கு கொடுக்கத்தக்க அந்த வேலைகளை உமக்கு கொடுக்க எனக்கு உதவி செய்யும். Little actions, small actions. சிறிய காரியங்கள். Ask your pastor, he will tell you what to do. உங்களுடைய பாஸ்டரிடம் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க என்ன செய்ய முடியும் என்று. But the basic thing is this. ஆனால் அடிப்படையான காரியம் என்னவென்றால், don't keep looking inward. உங்களே உள்ளே பார்த்து கொண்டிருக்காதீர்கள். Look up. மேலே பாருங்கள். And I'll tell you that's the experience of my life. It will bring tremendous blessing to you in your spiritual life, in your personal life. நான் சொல்லுகிறேன், என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையில அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். May God bless his words to us. தேவன் அவருடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. Once again, I want to thank you for the support that the church gives and the ministry that we are involved in, as I shared with you last time, is to the reaching out to the needy people. நாங்க அங்க செய்து வருகிற அந்த ஊழியத்திற்கு சபை தருகிற ஒவ்வொரு சப்போர்ட்டுக்காகவும் நான் மறுபடியுமாக நன்றி செலுத்துகிறேன். Many of our people are dependent upon us. We have single mothers, we have widows, sick people, blind people, for whom there is no other help. We do practical help for them. எங்களுடைய பல ஜனங்கள் வந்துட்டு எங்களை சார்ந்துதான் இருக்கிறார்கள். அங்கே நோய்வாய்ப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள், விதவைகள் இருக்கிறார்கள், தேவையோடு கூட அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு உதவி செய்கிறோம். We not only preach the gospel, அவங்க சுவிசேஷத்தை மட்டும் சொல்றதில்லை, but we also help them in kind. ஆனால் பொருட்களை கொடுத்து கூட சகாயிக்கிறோம். And so your gifts are really helpful to us, and we thank you, God, for the church, for your fellowship and for your prayer. அதனால நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அதுக்கு உதவியாக இருக்கிறது. அதுக்காக நன்றி சொல்லுகிறோம், சபைக்காக, சபை மக்களுக்காக. If you remember last time when I shared my prayer request, I'll finish with this. நான் சென்ற முறை என்னுடைய ஜெப விண்ணப்பத்தை சொன்ன பொழுது I told you that we moved from a smaller place into a little bit larger place, which was more like a courtyard in front of the house. நான் சொன்னேன், நாங்கள் ஒரு சிறிய இடத்துல இருந்து இன்னொரு கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போயிருக்கிறோம். அதாவது ஒரு வீட்டுடைய வாசலாக அது இருக்கிறது. Few days ago, the neighbor threatened us that he's going to come. He's going to tell about us to the police. சில நாட்களுக்கு முன்பாக அங்க இருக்கிற ஒரு நெய்பர் வந்து எங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தார், உங்களை குறித்து நான் போலீஸுக்கு சொல்ல போகிறேன் என்று. You should stop this worship. இந்த ஆராதனையை நீங்கள் நிறுத்த வேண்டும். So those kind of challenges are there. அப்படிப்பட்ட சவால்கள் அந்த இடத்துல இருக்கிறது. So please pray that the work of God would continue. ஜெபியுங்கள், தேவனுடைய வேலை நடக்க வேண்டும் என்று. Thank you very much. நன்றி.